சூழ்நிலை நிமித்தம் பின்வாங்காதே. நடக்கிற சம்பவங்கள் சூழ்நிலை நிமித்தம் பின்வாங்காதே. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய பெட்டி உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே, அந்த வசனம் முக்கியம், யோர்தான் நடுவிலே, எல்லாரும் சொல்லுங்கள், யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூண்டி நிற்கும் போது, நல்ல கவனிங்க, காலூண்டி, யோர்தான் நடுவில் காலூண்டி நிற்க வேண்டும். நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்களை முதலே வழி நடத்திய தலைவன் மோசே. மோசையோடு தேவன் வல்லமையாக இருந்து மோசையோடு பலத்த காரியங்களை செய்தார். மோசே செங்கடலை பிரித்தான். ஆனால் ஆரம்பத்தில் செங்கடல்லே அந்த ஜனங்கள் இருந்தார்கள். ஆனா இப்ப யோர்தான் நதியிடம் வந்தாங்க. சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் நிலைமை ஒன்று. காலங்கள் மாறலாம், ஆனால் பிரச்சனை ஒன்றுதான். ஒரு இடத்தை தாண்ட முடியாதபடி ஒரே பிரச்சனை தான், ஆனால் காலங்களில் வித்தியாசங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் உண்டு. பொருளாதார பிரச்சனை உண்டுதான், குடும்ப பிரச்சனை உண்டுதான், வியாபாரத்தில் பிரச்சனை உண்டுதான், அன்பு சம்பந்தமான பிரச்சனை உண்டுதான், எல்லா பிரச்சனைகள் உண்டுதான். காலங்கள் மாறும், ஆனால் பிரச்சனைகள் அதே போல இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் படி அவர்கள் யோர்தான் நதியிடம் வந்தாலும், யோர்தான் கிட்ட வந்துட்டாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணால் கானான் தேசத்தை தருவேன், யோர்தானை கடந்தவுடன் கானான் தேசம், அந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன். அப்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தாலும் யோர்தான் கிட்ட வந்தோன்னு எந்தவித மாற்றங்களும் நடக்கவில்லை. யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. சூழ்நிலை அப்படியே தான் இருந்தது. யோசுவாக்கு பின்னாலே ஆசாரிய கூட்டம், ஆசாரிக்கு பின்னாலே ஜனக்கூட்டம். ஆனால் முன்னாலே வாக்கு பண்ணிய தேவன் இருந்தார். தேவன் முன்னால் இருந்தார், ஆனால் பின்னால் ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் நடுவில் யோர்தான் நதி. எதுவுமே நடக்கவில்லை. யோசுவாக்கு பெரிய கேள்விக்குறி, என்ன செய்வது என தெரியாமல் இருந்தான். என்ற எந்த மாற்றங்களும் எந்த வித்தியாசம் நடக்கவில்லை. பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கிறது, போராட்டம் போராட்டமாக இருக்கிறது, மாற்றங்கள் நடைபெறவில்லை. கடைசி சூழ்நிலையில அவங்க யோர்தான் கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்த உடனே கூட மாற்றம் வரவில்லை. இன்றைக்கு கடைசி சூழ்நிலையில கூட அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். கடைசியில கர்த்தர் அற்புதம் செய்வாங்க. ஆனா அவங்க யோர்தான் கிட்ட வந்தும் அந்த கடைசி சூழ்நிலை எதுவும் நடைபெறவில்லை. எதுவுமே செயல்படாத போது அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்விக்குறி யோசுவாக்கு வந்தது. மோசே கோலை நீட்டியவுடன் கடல் இரண்டாய் பிரிந்தது. ஆனால் நதிக்கு அண்மையிலே வந்த போது எதுவும் நடக்கவில்லை. யோசுவாவை பற்றி சூழ இருக்க மக்கள் இப்பொழுது என்ன பேசியிருப்பாங்க? மோசே இருந்தால் அப்படி செய்திருப்பார், இப்படி செய்திருப்பார். இந்த யோசுவா ஒண்ணுமே செய்யல, பிரச்சனை அப்படிதான் இருக்கு. யோசுவோட இதய துடிப்பு அதிகரித்திருக்கும், யோசுவோட முகம் செவந்து போயிருக்கும். அவன் தான் சொன்னான், தேவன் என்னோடு இருப்பதாக. ஆனா இப்ப அவனோடு தேவன் இருப்பதாக விளங்கவில்லை. காற்று வீசவில்லை, நதி பிரியவும் இல்லை, எல்லாம் இருந்தது போல்தான் இருந்தது. அவனை பார்க்கும் பொழுது அவன்கிட்ட அபிஷேகம் இருக்கா என்ற ஒரு சந்தேகத்தில் பார்க்கிற அளவுக்கு மனிதர்கள் தூண்டப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை. அந்த 40 லட்சம் ஜனங்களும் என்ன நினைப்பாங்க? தப்பா நினைப்பாங்க. யோர்தான் கிட்ட வந்துட்டேன், ஆனா ஒண்ணு நடக்கவில்லையே. வாழ்க்கையில மாற்றம் நடக்கல, ஊழியத்துல மாற்றம் நடக்கல, பிசினஸ்ல மாற்றம் நடக்கவில்லை, பொருளாதாரத்தில் மாற்றம் நடக்கவில்லை, எதிர்பார்த்த விதமா எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது. இந்த மாலை பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது. எதுவுமே மாறவில்லை. இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நீங்க தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒன்று, தலையை திருப்பி கழுத்தை திருப்பி வந்த பக்கமே நான் திரும்ப போயிருவேன், இது வேணாம், இந்த பயணம் வேணாம் அப்படி சொல்லி போக முடியும்.
அல்லது நான் தண்ணீரிலே காலை வைப்பேன், நான் தண்ணீரிலே என் காலை வைக்க போறேன், பிரச்சனையிலே என் காலை வைக்க போறேன். 2 தீர்மானங்கள். தேவன் யோசுவாவுக்கு சொன்னார், நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்லவில்லை, நான் மோசையோடு இருந்து செய்தது போல உன்னோடும் செய்வேன் என்று. அவர் சொன்னது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். தேவன் எனக்கு சொன்னதும் அதுதான், உனக்கு சொல்வதும் அதுதான். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உலகத்தின் கடைசி நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன்னோடு இருப்பேன். ஆனால் தேவன் வாக்கு பண்ணவில்லை, மோசையோடு இருந்து நான் செய்தது போல உன்னோடு செய்வேன். தேவனுடைய ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். எனவே யோசுவா தீர்மானத்தை எடுத்தான். அவனுக்கு கால்களை தண்ணியில வைக்க வேண்டியிருந்துச்சு. பிரச்சனை தான், ஆனா நான் பின்னுக்கு போக கூடாது, நான் பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணணும். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. நீங்களும் விசுவாசத்தில் செயல்பட வேண்டும். பிரச்சனையிலும் நடக்க பழக வேண்டும், போராட்டத்திலும் நடக்க பழக வேண்டும். ஊழியத்தில் பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். நாம நினைக்கும் அந்த பிரச்சனை முடிஞ்சுக்கணும், முடியலையா? பிரச்சனையில நடங்க. ஊழியத்தில் பிரச்சனையா, பண பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா, பிரச்சனை நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கூட இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம். தேவன் கூட இருக்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் அப்படியே பிரச்சனை இருக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் உன் பிரச்சனை அப்படியே இருக்கலாம். போராட்டங்கள் இருந்த விதமாய் விலகாமல் இருக்கலாம். இப்பொழுது அவங்க தண்ணியில இறங்க ஆரம்பிச்சாங்க, தண்ணியில கால வைக்க ஆரம்பிச்சாங்க. யோசுவா ஆசாரியர்கள் தண்ணியில கால வைக்க ஆரம்பித்தாங்க. கால் நனைய ஆரம்பித்தது, அவங்களோட உடை நனைய ஆரம்பித்தது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, தேவன் கூட இருந்தால் கால் எப்படி நனையும்? தேவன் கூட இருந்தால் எப்படி உடுப்பு நனையும்? எப்படி இவருக்கு பிரச்சனை வர முடியும்? இந்த தேவதாசனோட கர்த்தர் இருக்காரா? தேவன் இருந்தால் இவருக்கு நோய் வர முடியுமா? தேவன் இருந்தால் இவருக்கு பிரச்சனை வர முடியுமா? தேவன் இருந்தால் இவர் இவைகளை இழக்க முடியுமா? எப்படி இவர்கள் இருந்தால் தேவன் கூட இருந்தால் இது நடக்குமா? இப்படிப்பட்ட கேள்விகள் வரும். இவைகள் எல்லாம் பிசாசின் கேள்வி. நான் சொல்ல, பிசாசு பொய்க்காரன். எனக்கு பிரியமானவங்களே, அவங்க காலை வச்சாங்க தண்ணியில, பிரச்சனையில முன்னுக்கு போக நினைச்சாங்க. ஆனா அவங்க யோர்தான் நடுவுக்கு வரும் வரை யோர்தான் பிரியவில்லை. அவன் தண்ணீரில் இறங்கினான். மோசேயுடன் வந்த ஜனங்க என்ன சொன்னாங்க? யோசுவோடு வந்த ஜனங்க, நாங்க கேள்விப்பட்ட எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, மோசேன்னு ஒருவர் இருந்தார், அவர் தான் வழி நடத்தினாராம் எங்க அம்மா அப்பாவை. அவர் செங்கடல் கிட்ட வந்து கோலை இப்படி நீட்டினாரு, உடனே செங்கடல் 2ஆ பிரிஞ்சு. எங்க அம்மா அப்பாட கால்கள் கூட நனைய இல்லையா, அவங்க ஷூ கூட கழட்ட இல்லையா, அவனுக்கு எதுவுமே நனைய இல்லை. மக்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க யோசுவாக்கு. இவன் நடக்கிறான நனையுது, இவனுக்கு ஏன் பிரச்சனை? நான் உங்களை பார்த்து சொல்ல, மக்கள் எதையும் சொல்லட்டும், பிரச்சனையிலும் நடங்க. சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க தொடர்ந்து செல்லுங்க. எதையாவது சொல்லுறவங்க சொல்லிக் கொண்டே இருக்கட்டும், எதையாவது செய்யறவங்க செய்து கொண்டே இருக்கட்டும், நீங்க தொடர்ந்து செல்லுங்க. சோசியல் மீடியால, பேஸ்புக்ல உங்களுக்கு எதிராக சொல்லலாம், மாற்றம் நடக்காம இருக்கலாம், செஞ்சு கொண்டே இருங்க. பிரச்சனை மத்தியில நடங்க. உங்கள் எதிர்ப்புகள் எந்த அளவு பெரிதா இருந்தாலும் தேவன் உங்கள் பக்கத்தில் இருந்தால் தொடர்ந்து செல்லுங்கள். நான் அழிந்து போனாலும் தொடர்ந்து செல்லுவேன். எந்த மாற்றம் நடக்காவிட்டாலும் நான் தொடர்ந்து செல்லுவேன். நான் அழிந்தாலும் அழியட்டும், நான் முன்னுக்கு போவேன். யோசுவா அதை தான் செய்தான். என் கால்கள் நனைந்தாலும் தொடர்ந்து செல்லுவேன். என் முழங்கால்கள் நான் நடக்கிறத்தில் மூழ்கிறது. கொஞ்சம் தூரம் நடக்கிறத்தில் அற்புதம் நடக்கும் நினைச்சேன், ஆனா நடக்கல. அதுக்காக நான் திரும்ப மாட்டேன். மாற்றம் நடக்கவில்லையா? அப்படி இருந்தாலும் நான் தொடர்ந்து செல்லுவேன். என் முழங்காலுக்கு மேலே தண்ணீர் வந்தாலும் செல்லுவேன். யோபு சொல்லுகிறான்,
தேவ பக்தியுள்ள மனிதன். அவனுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் செத்தார்கள், ஆடுகள் செத்தது, மாடுகள் செத்தது, ஒட்டங்கள் செத்தது, எருது கூட செத்து போனது. எல்லாமே செத்து அவனுடைய உடலெல்லாம் புண்ணாய் வந்தது. அவன் மாற்றத்தை எதிர்பார்த்தான், மாற்றம் நடக்கவில்லை. ஆனால் அவன் தேவனை நம்பியவன். அவன் அந்த நம்பிக்கையில தொடர்ந்து நடந்தான். பிரச்சனை மத்தியிலே தொடர்ந்து நடக்கும் பொழுது அவன் சொன்னான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரையே நம்புவேன். அதான் வாழ்க்கை. கடவுளை நம்புங்க, கடவுளை நம்புங்க. தேவ ஆவியானவரின் மூலம் இந்த இடத்துல யாக்கோ சொல்லிக் கொண்டிருக்கா, நீ செல்கிற பயணத்தை தொடர்ந்து செல், நீ போக பயணத்தை தொடர்ந்து செல். நீ நடக்கிற நேரத்தில் எல்லாரும் கூட வருவாங்க நினைக்காத. ஆசாரியங்க இந்த யோசுவாவின் கூட்டம் காலை தண்ணியில வச்சோன்ன ஜனங்கள்லாம் பின்னுக்கு போயிட்டாங்க. வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. கூட இருப்பேன் என்று சொன்ன ஒருவர் மட்டுமே இருக்கார். அவர் உன்னோடு இருப்பார். உலகத்தின் கடைசி நாட்கள் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர்கள் உன்னை தவறாய் பேசலாம், தொடர்ந்து செல். அவர்கள் உன்னை எதிர்க்கலாம், ஆனால் தொடர்ந்து செல். சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், தொடர்ந்து செல். ஆசாரியர்கள் தண்ணீரில் நடந்து நதியின் நடுப்பகுதிக்கு வந்தாங்க, நடுவுக்கு வந்தாங்க. நீங்க எதுவும் செய்யும் வரை தேவன் எதையும் செய்ய போவதில்லை. பிரச்சனை முடியும் வரை இருக்க வேணாம். பிரச்சனை மத்தியில நீங்க எதையாவது செய்யுங்க, செஞ்சு கொண்டே இருங்க, செஞ்சு கொண்டுங்க. தேவன் சொல்றார், அந்த ஆசாரியை பார்த்து அவங்க நடு பகுதிக்கு வந்தாங்க. தேவன் உன்னை பார்த்து சொல்றார், தேவன் சொல்றார், நான் உங்களை நடு பகுதியில் சந்திப்பேன். வேதம் சொல்லுது, அவங்க நடு பகுதியில போகணத்தில் தேவன் சந்தித்தார். யோர்தான் இரண்டாக பிரிந்தது. நான் சொல்றேன், பிரச்சனையின் ஆழத்துல, பிரச்சனையின் மத்தியில, அந்த நடு பகுதியிலே தேவன் உன்னை சந்திப்பார். லிபா ஷகரியா பக்தன் தாவீது சொல்லான், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடுவில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அந்த நடுவில் என் தேவனாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பிரச்சனை மத்தியிலே நடுவில் அவர் இருக்கார். பிரச்சனை நடுவில் அவர் நம்மோடு கூட இருக்கார். அவர் நடுவில் இருக்க தேவன். தேவன் சொல்ல, நான் உன்னை நடுவுல சந்திப்பேன். என் மகனே மகளே, பிரச்சனை மத்தியில வா, ஊழியத்துல வா, இன்னும் நடுக்கு வா, நான் உன்னை சந்திப்பேன். சீசர்கள் படகுல தண்டு வலிக்கு கஷ்டப்பட்டாங்க. 4ஆம் ஜாமத்துல அவங்க நடுக்கடலுக்கு போன பொழுது என் ஆண்டவராகிய இயேசு அந்த நடுக்கடலில் அவர் நடந்து அவர்களை சந்தித்தா. உன்னை அவர் நடுவிலே சந்திப்பா, அவர் உன்னை நடுவிலே சந்திப்பா. நீ தண்ணியில் இறங்கு, உன்னுடைய ஆடைகள் நனையட்டும், நான் உங்களை நடு பகுதியை சந்திப்பேன். எனவே யோசுவா தண்ணியில் இறங்கினா உன் சூழ்நிலையில் பின்வாங்கி போகாதே. உன் வாழ்க்கையில உன் சூழ்நிலை வரும் பொழுது ஒன்னு நீ பின்வாங்கி போகலாம், அல்லது தொடர்ந்து செல்லலாம். இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய காலம். நீதான் அனைத்தையும் மாற்றி அமைக்க வேண்டியவன். நீ நடுவுக்கு போகும் வரை எந்த மாற்றம் நடக்காது, எந்த மாற்றம் நடக்காது. தண்ணியில இறங்க, குழப்பத்துக்குள்ள இறங்க. பிரச்சனையா, போராட்டமா, ஊழியத்துல பிரச்சனையா, இறங்கு. ஜனங்க தூரமாய் போவாங்க, ஆனா நீ தண்ணியில இறங்க. கலக்கத்துக்குள்ள இறங்க, போராட்டத்தில் இறங்க. உன்னுடைய ஷூவை கலட்டு. ஷூவை போட்டு நான் பாலிஷ் பண்ணி நான் அழகத்தான் நடப்பேன் இல்லை. சில நேரம் ஷூவை கழட்ட வேண்டி வரும். கையில எடுத்துக்கோ. உன் உடுப்புகளை நீ தூக்கி கொள்ள வேண்டி வரும். தண்ணியில இறங்கு. சொல்லு, நானும் என் வீட்டாகுமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நான் அவரை நம்புறேன்னு சொல்ல. தண்ணியில இறங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாய் திறந்து சொல்லுங்க, தண்ணியில இறங்க. வாய் திறந்து சொல்லுங்க, தண்ணியில இறங்க. உன் கால்கள் நனையட்டும், உன் கால்கள் அழுக்காகட்டும். நீ அந்த ஆத்துல காலை வைக்கும் பொழுது கால் நனையும். உன் கால் சேற்றினால் நிரம்பும். உன் கால்கள் அழுக்காகும். பிரச்சனைகளுக்கு முகம் கொடு. எல்லாரும் என்னை பார்த்து இப்ப என்ன செய்ய போகிறான்னு கேட்கலாம். உன் கால்கள் நனையுமே. நான் காலை வைக்க போறேன். என் கால் சேராகினாலும் நான் வைக்க போறேன். நான் அழிந்தாலும் அழியட்டும்.
நீ நடந்து செல், தேவனை நடுவிலே சந்திப்பா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேரை பார்த்து ராஜா சொல்லுறான், இந்த பொற்சிலையை வணங்கு அல்லது அக்கினியிலே போடும் என்று சொன்னாங்க. அப்படி சொன்ன பொழுது அவன் சொன்னான், நாங்க வணங்க மாட்டோம். எல்லாரும் வணங்கினாங்க. பெரிய பிரச்சனை, அந்த அக்கினி சூளையில போட போறாங்க. ராஜா அவங்கள கூப்பிட்டு சொன்னா, நீங்க இப்ப மறுபடி நான் அந்த இக்கால தூதுவேன், வணங்குங்க. பிரச்சனை, அக்கினி 7 மடங்காய் கூடுது. அவங்க சொன்ன வார்த்தை, நாம தொடர்ந்து நாம நம்பினவர் அந்த நம்பிக்கையில தொடர்ந்து நாங்கள் இருப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினிக்கு எங்களை காப்பாற்ற வல்லவராக. அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த அக்கினியிலே சாகாயத்தை சொல்லி அந்த அக்கினியிலே போய் விழுந்தாங்க. பைபிள் சொல்லுது, அவங்க விழுந்த பொழுது ராஜா பார்க்குறான், அவங்க நடுவில், அந்த அக்கினி நடுவில் என் ஆண்டவர் அவங்களோடு நடக்க ஆரம்பித்தார். இந்த நாளில் நான் சொல்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, நீ அக்கினியில நடக்கும் பொழுது உன் தேவன் உன்னை நடுவிலே சந்திப்பா, நடுவிலே சந்திப்பா. நீ ஆரம்ப பகுதியிலே இந்த பிரச்சனையாக்குதே, போராட்டமாக்குதுன்னு சொல்லலாம். ஊழியத்தில் நீ புதுசா இருக்கலாம், அதனால உனக்கு சில பிரச்சனைகள் முகம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பல ஆயிரங்களுக்கு, பல லட்சங்களுக்கு உன்னை நான் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறேன். நடு பகுதிக்கு வா, உன் நிமித்தம் பல ஆசீர்வாதங்களை பெற போறாங்க. நீ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்காத, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கல்ல, உன்னை அழைத்தார், உன்னை ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வா. நம்ம ஆண்டவர் எப்பொழுது நடுவில் நம்ம சந்திப்பா, அவர் நடுவில் சந்திக்க தேவன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வரும் பொழுது அந்த மத்திய ஆகாயத்துல, அந்த மத்திய ஆகாயத்துல, அந்த மத்திய அந்த நடு வானத்துல அவர் உன்னையும் என்னை அவர் சந்திப்பா. தேவன் உன்னை சந்திப்பா. 4 ஆசாரிகள் தண்ணீரின் நடுப்பகுதிக்கு சென்றாங்க. அங்க போய் வேதம் என்ன சொல்ற வசனத்தை திரும்ப போடலாம். அந்த முதலாவது வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல ஜனங்கள் யோர்தான் கடந்து தீர்மலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க ஆசாரிகள் யோர்தான் நடுவில் தண்ணீர்ல தகல் காலும் நின்னாங்க. நான் சொல்றேன், பிரச்சனை மத்தியில காலொண்டு நில்லு, நீ ஸ்ட்ராங்கா நில்லு, நீ ஸ்ட்ராங்கா நில்லு. அப்பொழுது எல்லா கூட்டங்களும் ஆசீர்வாதத்துக்குள்ள போகும். உன்னால தேசங்கள் ஆஸ்வதிக்கப்படும், உன்னால உன் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும், உன்னால சர்ச் மக்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. உன்னுடைய ஊழியத்தில் பிரச்சனையின் நடுவில் ஸ்ட்ராங்காக உன்னால ஆயிரக்கணக்கான ஜனங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள செல்ல, அந்த பரம கானானுக்குள்ள செல்ல கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவாங்க. ரிபோ ஷக்கரபாகியாக லிபா ஷந்தலபாகியாக. ஓ, நடுவில் அவர் வருவார். அந்த சீசர்கள், அந்த ஆசாகள் நடு பகுதிக்கு சொன்னாங்க. வேதம் சொல்லுது, என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடுறாங்களோ அவர்கள் நடுவிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன். நான் நடுவில் வர்ற தேவன். தேவ ஆவியானவர் நடுவில் இறங்கி வந்தார். உடனே நதி 2ஆய் பிரிந்தது. ஜனங்கள் சீக்கிரமாய் கடந்து போனாங்க. உன் நிமித்தம் பல ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மிக சீக்கிரமாய் ஆசீர்வாதங்களை பெற போகிறாங்க. ஆனால் நீ ஃபேஸ் பண்ண வேண்டும். ஆசாரிகள் தண்ணீர்களை நடப்பது போல இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சு. ஜனங்க தூக்கத்திலிருந்து பார்த்தாங்க, என்னடா ஆசாடைய காலில் நனையுது, அவங்க தண்ணி மேலே வருது, உடுப்பெல்லாம் நனையுதுன்னு அவங்க பார்த்தாங்க ஜனங்க. ஆனால் ஆசாரியங்களுக்கு அவங்க தண்ணியை பார்க்கல, அவங்க தேவனை துதிப்பதாக அவங்க பார்த்தாங்க. அவங்க தேவனை ஆராதித்து கொண்டு போனாங்க. ஓ, ஆசாரியர்கள் என்றால் யார்? அவர்கள் தேவனை துதிப்பவர்கள். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியான அவனுக்கு விரோதமாய் கொடி பிடிக்கிற தேவன். எனவே அவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். எனவே தான் எப்பொழுதும் ஆசாரியர்களை முதலில் அனுப்புவார்கள். ஏனென்றால் ஆசாரிகள் தேவனை துதிப்பவர்கள். நான் இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஆராதனை மேலே செல்லும் பொழுது ஆசீர்வாதங்கள் கீழ் நோக்கி வரும். ஆராதனை மேலே செல்லும் பொழுது ஆசீர்வாதம் கீழே வரும். உன் பிரச்சனை மத்தியிலே தேவனை துதி. எல்லா மக்களும் பார்த்து கொண்டு, வேடிக்கை பார்த்து கொண்டு, முறுமுறுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் மட்டும் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு, ஓ நான்
நமஸ்கரிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். இந்த அக்கினியிலே நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கார். நான் மகனைகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை தேவனே எதிர்பார்க்க. உன் வீட்டு வழக்கு, உன் குடும்ப பிரச்சனை, உன் பண போராட்டம், வியாபாரத்தின் மத்தியில் தேவனை துதி. ஓ தேவன் இதுவரை என் வாழ்க்கையில செய்த நன்மையை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்திலிருந்து தேவனை துதியுங்கள். சாதாரண துதி அல்ல, ஒரு யுத்த சத்தமாய் துதி, ஒரு யுத்தத்தை போல துதி, வெள்ளம் போல துதி, ஒரு பெரிய புயல் காற்றை போல துதி, ஒரு பெரிய யுத்தமாய் துதி. நீ சாதாரணமாய் துதிக்கிற மனிதன் அல்ல. ஓ கர்த்தர் உன்னை ஏற்படுத்தியிருக்கார் ஒரு ஆசாரியராக. ஒருவேளை நீ பாஸ்டர் சொல்ற பேர் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். உன்னை கர்த்தர் ஒரு பாஸ்டராக அழைக்கவில்லை. அவர் சொல்றார், நான் உன்னை ராஜரீக ஆசாரியர்களாய் உன்னை அழைத்திருக்கிறேன். நீங்கள் தேவனை துதிக்க வேண்டியவர். இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன். அவங்க என் துதிய சொல்லி வருவாங்க. தேவனை துதிங்க, தேவன் உங்களை சந்திப்பா. அந்த நடு பகுதியிலே தேவனுடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க போறேன். பிரச்சனையில கால வைக்க தீர்மானிங்க. அவங்களுக்காக இவங்களுக்காக பின்வாங்காதீங்க. எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் முன்னுக்கு போவேன்னு போய்கொண்டேங்க. கர்த்தர் உங்களை நடுவில் சந்திப்பா. என் ஆண்டவர் உங்களை நடுவில் சந்திப்பா. எல்லாரும் எழுந்து